ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு மூலமா நமக்கு ஒரு அயன்மேன் திரும்ப கிடைக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு. இவளுக்கு MITல ஸ்காலர்ஷிப் மூலமா சீட்டு கிடைக்குது. அங்க இவ ஒரு அயன்மேன் சூட்ட ப்ராஜெக்டா பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவளுக்கு காசு தேவைப்படும் போதெல்லாம் சின்ன சின்னதா ஒரு ப்ராஜெக்ட செஞ்சு வெளியில இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வித்து அதை வச்சு காசு சம்பாதிக்கிறா. ஒரு நாள் அது MIT மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போய் அது அவங்க ரூல்ஸ்க்கு எதிரா இருக்கிறதுனால இவளை காலேஜ் விட்டே வெளியில அனுப்பிடுறாங்க. அப்படி வெளியில வரும்போது இவளோட ப்ராஜெக்டான ஒரு ரோபோட்டிக் கையெடுத்து அவ கையில மாற்றா. அடுத்த செகண்ட் அதோட மத்த பார்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பறந்து வந்து ஒரு முழு ரோபோட்டிக் சூட்டா மாறுது. பார்த்தா அது ஒரு அயன்மேன் சூட் இன்னும் கம்ப்ளீட்டா ரெடி ஆகாம டெஸ்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள இவளை வெளியில போக சொன்னதுனால அதை எடுத்துட்டு பறந்து போயிடுறா. ஃபர்ஸ்ட் டைம் அதை போட்டுட்டு பார்க்க தெரியாம கொஞ்சம் கஷ்டப்படுறா. ஆனா போக போக அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறா. இப்படியே அவ கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளேயே MITல இருந்து அதோட ஆக்சஸ் லாக் பண்ணிடுறாங்க. உடனே இவ அதை மேனுவலுக்கு மாத்த ட்ரை பண்றா. அதுக்குள்ள கண்ட்ரோல் இல்லாம போய் அங்கேயே ரோட்ல விழுந்துட்டா. ஆனா அது ஒரு அயன்மேன் சூட்டா இருக்கவும் பெருசா அடிபடாம தப்பிச்சிடறா. அந்த சூட் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. சோ அதை சரி பண்றதுக்காக பழைய பார்ட்ஸ் கடையில போய் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறா. ஆனா அதுக்குமே அவகிட்ட காசு பத்தாம இருக்கு. அப்பதான் இவ்வளவு ஒருத்த அவங்க டீம்ல ஜாயின் பண்ணிட்டா நிறைய காசு கிடைக்குன்னு கூப்பிடுறான். இவளும் சரின்னு சொல்லிட்டு அவன் சொல்ற இடத்துக்கு போறா. பார்த்தா இவ போன இடத்துல ஒரு லிப்ட்ல வச்சு பூட்டிட்டு மூச்சு முட்டுற அளவுக்கு புகை திறந்து விட்டுறாங்க. இவளுக்கு 3 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள எப்படி தப்பிக்கிறோமோ தப்பிச்சுக்கோன்னு சொல்றாங்க. ஏன்னா இவ எந்த அளவுக்கு டேலண்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு டெஸ்ட வச்சுட்டு வெளியில CCTV மூலமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவ அவன் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே செய்யாம அந்த டைமரை ஷார்ட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு லிப்டோட டோரையை உடைச்சிட்டு வெளியே வந்துடுறா.